கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ, இந்த நாளிலும் ஆ, நம்ம வந்து ஆ, போன வாரத்துல நம்ம ஆ, பார்த்த ஒரு ஆ, அந்த ஜெபத்தை குறித்து நம்ம போன வாரம் நம்ம தியானிச்சோம். இந்த வாரமும் ஆ, அது ரிலேட்டடான ஒரு ஆ, ஆ, காரியத்தை நம்ம இந்த நாளிலும் நம்ம 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 தியானிப்போம். ஆ, வேதத்துல வந்து இப்போ ஆ, அதாவது இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இல்ல ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்து நமக்கு நம்ம லைஃப்ல எப்பவுமே ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸே இல்லாம, இஷ்யூஸே இல்லாம, எந்த ஒரு சேலஞ்சும் இல்லாம நம்ம லைஃப் வந்து எப்பவுமே இருக்காது. எல்லாருக்குமே ஒரு விதமா இல்ல இன்னொரு விதமா ஏதாவது ஒரு விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு சேலஞ்ச் நம்மளால அத ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய சில சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆ, அப்படி ஒரு சேலஞ்ச ஆ, இருந்த ஒருத்தர், அவர் அத எப்படி ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆ, யாருன்னா அ யாக்கோபு. ஆ, ஸோ யாக்கோபு பார்த்தீங்கன்னா, ஆ, ஈசாக்கோட ஆ, ஈசாக்குக்கு 2 ஈசாக்கு, ரெபெக்காவுக்கு 2 ஆ, பிள்ளைங்க. 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. 2 ட்வின்ஸ் அ யாக்கோபும், ஏசாவும். ஸோ இந்த யாக்கோபுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஆ, அது என்ன ப்ராப்ளம்? அவருக்கு இருந்த சேலஞ்ச் என்னன்னா, ஆ, அவருடைய சகோதரர். அவருடைய சகோதரர் தான் அவருக்கு வந்து என்னவா என்னவா இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆ, அது எப்படின்னா, அவர் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஆ, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆ, யாக்கோப் வந்து ஈசாக்கோட குதிங்கால பிடிச்சிட்டு அவர் வெளியில வந்தாரு அப்படின்னு இருக்கும். அங்கேயே வந்து என்ன இருந்திருக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. யார் முதல்ல வரணும், பின்னாடி வரணும்னு அங்கேயே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈசா தான் யாரு முதல் ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு. யாக்கோபு 2வது பிறந்தவர் தான். ஸோ யாக்கோபை பத்தி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, யாக்கோபு வந்து ஒரு கூடாரவாசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க அம்மா கூடவே இருப்பாரு. அவருக்கு வந்து அவர் ஒரு கூடாரவாசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆஹ் ஏசா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியில போய் ஹண்ட் பண்றவர். அவர் வந்து ரொம்ப ஒரு போல்டா. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு நேச்சர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏசாவோட நேச்சர் அப்படி ரொம்ப போல்டா வெளில போய் ஹண்ட் பண்ணி கொண்டு வருவாரு. யாக்கோப் வந்து ரொம்ப ஒரு ஆஹ் வீட்டில் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ என்னன்னா, ஆஹ் யாக்கோப அஹ் அஹ் இப்போ நமக்கு ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் என்ன இருக்கும், என்ன தேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆஹ் நான் யாக்கோபை ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இருக்கும். ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாக்கோபை வந்து தெரிந்து கொள்றாரு. ஏசா தான் ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவர். ஆனால் வந்து காட் வந்து யாக்கோபை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொள்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு அடுத்து அவங்க பிள்ளைகள்ல தேவன் வந்து யாக்கோபை என்ன பண்ணிக்கிறார், அவர் தெரிந்து கொள்றார். அது வந்து தேவனுடைய கிரியை. தேவன் வந்து தெரிந்து கொள்றார் யாக்கோபை. ஆஹ் நம்ம அது எதனாலன்றதெல்லாம் நமக்கு நம்ம ஆனா தேவனுடைய காட்ஸ் சோசன் பர்சன் ஜேக்கப். ஸோ இப்போ ஜேக்கப் பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கு என்ன இருக்குன்னு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன மாதிரி சேலஞ்சுனா, ஸோ இப்போ யாக்கோபுக்கு வந்து என்னாச்சு, அவர் அவர் ஒரு ப்ராமிஸ்டு, அவர் வந்து தேவன் தெரிந்து கொண்டவர். ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு சுச்சுவேஷனில் ஏசா வந்து வேட்டையாடிட்டு வரும்போது, ஆஹ் யாக்கோப் வீட்டில் இருந்து அவர் என்ன பண்ணுவார், ஒரு சூப் மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் எனக்கு பசிக்குது எனக்கு கொடுன்னு கேட்கும்போது யாக்கோப் என்ன பண்ணிடுவார், உங்களை சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருங்க, அப்போ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏசாவும் அவருக்கு இருந்த அந்த இதில் என்ன பண்ணிடுவார், சரி நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதற் பையனுக்கு உரிய அந்த எல்லா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், அந்த டபுள் பிளெஸ்ஸிங் எல்லாத்தையும் என்ன சொல்லிடுவார், அவர் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவார். அதை அதுக்கப்புறம் ஜேக்கப் வந்து அவருக்கு அதை செஞ்சு கொடுப்பார். இது ஒரு இன்சிடெண்ட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு
கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தெரிஞ்சது நமக்கு அந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஈசாக் வந்து அவங்க பிள்ளைங்களை பிளஸ் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணியிருப்பார். ஈசாக்குக்கு வந்து ஏசாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வேட்டையாடிட்டு கொண்டு வர்றதெல்லாம் ஈசாக்கு சாப்பிடுவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய ப்ரிஃபர்டு பிள்ளை யாரு? ஏசா தான். ஆனால் காட் சூஸ் பண்ணது ஜேக்கப். ஸோ இப்போ என்னன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் முதல் பிளெஸ்ஸிங்கை நான் அவங்க அந்த அம்மாவோட ஃபேவரட் சைல்டான ஜேக்கப்புக்கு பெற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவார், யாக்கோபை கூப்பிட்டு ஆஹ், நீ வந்து ஆஹ், அவங்க அப்பா வந்து பிளெஸ் பண்ண போறாரு. ஸோ நீ உன்னோட தம்பி மாதிரி நீ என்ன பண்ணிக்கோ. ஏசாக்கு வந்து நிறைய முடி இருக்கும். அதனால ஏதோ ஒரு ஆட்டுத்தோலை, அதில் முடியுள்ள ரேகமுள்ள ஒரு ஆட்டுத்தோலை அவங்க கழுத்தில் கையிலெல்லாம் கட்டி விட்டு ஆஹ், நீ வந்து ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு நீ போய் நீ பிளெஸ்ஸிங்கை வாங்கிக்கோ, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாக்கோபு சொல்வார், இது எனக்கு ரிஸ்க் ஆச்சே. ஆஹ் கண்டுபிடிச்சிட்டாருன்னா எனக்கு என்னை சபிச்சிடுவாரு, நான் எனக்கு எனக்கு செகண்ட் வர்ற blessing கூட போயிடுமே அப்படிம்பாரு. ஆனால் அவங்க அம்மா ரெபேக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இல்லை நான் அது எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ஒரு தந்திரமாக அவர் பண்ணி என்ன பண்ணிடுவார், ஈசாக் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பார்ன் பிளெஸ்ஸிங்க, முதல் பேரானவனுக்குரிய விசேஷித்த பிளெஸ்ஸிங்கை ஈசாக்கு கிட்ட இருந்து ஏமாற்றி யார் வாங்கிடுவா, ஆஹ் யாக்கோபு வாங்கிடுவார். இப்போ ஏசா வந்து பார்க்கும்போது ம், அப்பதான் அவருக்கு தெரிய வரும், இந்த மாதிரி அவருடைய சகோதரன் என்ன பண்ணிட்டாரு, அவர் வஞ்சித்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு செம கோபம் வந்துடும் தம்பி மேலே. ஆல்ரெடி ஏதாவது சேஷ்டபுத்திர ப்ராமிஸ் வாங்கினதே ஒரு கோபம் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம், தம்பி வாங்கிட்டானோடனே இவருக்கு ரொம்ப கோபம். இவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்படியும் எங்க அப்பா மறிக்க போகிற தருவாய் இருக்குன்னு தெரியும். ஸோ அவர் மறிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என் யாக்கோபை என்ன பண்ணிட போகிறேன், நான் இது பண்ணிட போகிறேன், கொன்ற போகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பேசி வச்சிருப்பார். இது அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, யாக்கோபை நீ உன் அண்ணன் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் வருஷம் பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க மாமா ஊருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் யாக்கோபுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு சொன்னேன்ல. அவருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் இருக்குது. யாக்கோப் ஒரு பிளெஸடான ஒரு பர்சன், தேவன் தெரிந்து கொண்டவர் தான். ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அது யாருன்னா அவங்களோட அண்ணன் தான் அவருக்கு ப்ராப்ளம். ஏன்னா அவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு இதோட இருக்காங்க, அவங்க தம்பி எப்படியாவது என்னை ஏமாத்திட்டான், அவனை நான் ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது யாக்கோபுக்கு தெரியும். ஸோ இப்போ யாக்கோப் என்ன பண்ணாரு, போய் அவர் ஒரு கிட்டத்தட்ட 14-21 வருஷம் என்ன பண்ணியிருப்பாரு, ஆம், அவங்க மாமா கிட்ட வேலை செஞ்சு அவருக்கு நிறைய திருமணங்கள்லாம் ஆகி குழந்தைகள்லாம் எல்லாம் பிறந்து அவர் அவர் வந்து நிறைய என்ன பண்ணுவார் லைஃப்ல, அவர் 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 செய்யறதெல்லாம் என்ன பண்ணுவார், காட் bless பண்ணி இப்போ அவருக்கு ஒரு கூட்டம்லாம் வந்து அவர் நல்ல ஒரு பிளெஸடா மாறிட்டாரு. ம், யாக்கோபுக்கு என்னதான் அவர் பிளெஸடா மாறினாலும் இன்னும் அவருக்கு என்ன இருந்தது, அந்த சேலஞ்சு இருக்கு. அவரால் அவங்க அவங்க ஊருக்கு வர முடியல, அவங்க அண்ணனை பார்க்க முடியல. ஸோ இப்படி இந்த சேலஞ்ச் இருக்கும்போது, ஸோ அவர் அந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணார், யாக்கோபு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாக்கோப் என்ன பண்ணிடுவாரு, அவரோட ஓனா அவர் ஒரு சில பிளான் பண்ணுவார். அவங்க அண்ணன் கூட எப்படி காம்ப்ரமைஸ் ஆக, எப்படி சமாதானம் ஆக, அவங்க அண்ணனை எப்படி டீல் பண்ண அப்படின்றதுக்கு அவருக்கு ஒரு பிளான் இருக்கும். என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு தண்டு, அதாவது முதல்ல ஒரு கூட்டத்தை அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான். அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் அதை அவர் அக்செப்ட் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு தண்டு. ஸோ அவருடைய ஓன் நாலேஜில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸோ அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பிளான் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ, ஒரு சேலஞ்ச் வருதுன்னா இம்மீடியட்டாக நமக்கு என்ன பண்ணும், நமக்கு சில யோசனைகள் இருக்கும், நமக்கு சில இதை நம்ம எப்படி டீல் பண்ணலாம், இதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு என்ன இருக்கும், சில யோசனைகள் தோணும், நமக்கு சில வழிகள் தோணும். அது மாதிரி தான் யாக்கோபுக்கும் சில பிளான்ஸ் இருந்துச்சு. ஆம், முதல்ல அவங்கள தனித்தனியாக அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவங்க சேவகர்களில் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெண்டு
இது கூட முதல்ல அனுப்பிச்சி விட்டுருவார். அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, தனியாக இருக்கிறாரு. அவங்க அண்ணன் கிட்ட அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, தனியாக இருக்கிறார். ஸோ அவரோட பிளான், அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிளான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். நம்ம எப்படியாவது அண்ணனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன தோணுமோ அதை அவர் செய்கிறாரு. பட் ஆனால் அது என்னது, அவர் அதை மட்டும் என்ன பண்ணல, அவர் டிபெண்ட் பண்ணலை. அவர் தனியாக இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு வேதத்தில் பார்த்தோன்னா, ஆஹ் ஆஹ் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஓகேங்களா, யாக்கோபு என்ன பண்ணியிருக்காரு, அவர் தனிமையா இருந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவருடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஸோ யாக்கோபு தனியா இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, தேவன் இங்க இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தேவ மனுஷன், ஒரு புருஷனோட என்ன பண்றாரு, அவர் போராடுறாரு அப்படின்னு பார்க்குறோம். இது இது கிட்டத்தட்ட எப்படின்னா, தேவன் கிட்ட அவர் என்ன பண்றாரு, போராடி அவர் வந்து அவருடைய ப்ராப்ளம்ஸ்க்கு, அவர் ஃபேஸ் பண்ற சேலஞ்சுக்கு அவர் என்ன பண்றாரு, யாருக்கு தனித்திருந்து அவர் யார்கிட்ட போறாருன்னா, காட் கிட்ட போறாரு. காட் கிட்ட போய் அவர் என்ன பண்றாரு, முழுவதும் போராடி என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அது அது அவர் நமக்கு அது எப்படி அந்த புருஷன் அங்க வந்தார், மேபி அவர் ஜெபிக்கும் போது அவர் வந்திருக்கலாம், அவருக்கு பதிலா வந்திருக்கலாம். ஸோ அவர் கூட என்ன பண்றாரு, அவர் போராடுறார், முழுவதும் என்ன பண்றாரு, போராடுறார். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உண்மை போக விட மாட்டேன். ஏன்னா நாளை அடுத்த நாள் வந்து அவர் அவர் அண்ணனை பார்க்க போறாரு. அவங்க அண்ணன் வந்து வெறியா இருப்பான், என்னை அழிச்சிட்டா என்ன பண்ண. ஸோ அவர் ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து அவரோட சேலஞ்ச அவரா ஃபேஸ் பண்ண போகல. அவர் யார்கிட்ட போய் விழுந்தாரு, கடவுள் கிட்ட போய் அவருடைய சமூகத்துல ஆஹ், அவருக்கு காட் கிட்ட என்ன பண்றாரு, அவர் போராடி என்ன பண்றாரு, அந்த தேவனுடைய மனுஷனோட அவர் என்ன பண்றாரு, போராடுறாரு, முழுவதும் போராடுறாரு. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா, யாக்கோபு எப்படி அவருடைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாரு, யார்கிட்ட போனாரு, காட் கிட்ட போய் என்ன பண்றாரு, அவர் ஆசீர்வதிக்கணும், முழுவதும் அவர் என்ன பண்றாரு, போராடி. அப்போ அந்த தூதன் என்ன பண்றாருன்னா, இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, அந்த யாக்கோபோட இடுப்பை வந்து அவர் தொடுவாரு. தொடுறதுனால அவருக்கு என்ன ஆயிடும், அவருடைய தொடை வந்து சுளுக்கிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ யார் ஆசீர்வதிக்கிறார், தேவன் அவரை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் வந்து போராடி என்ன பண்றாரு, என்ன ஆசீர்வதிச்சாலொழிய நான் போக விட மாட்டேன். அதாவது அவருடைய வாழ்க்கைக்காக அவருக்கு அவருக்கு தெரியும், தேவன் வந்து ஈசாக் வந்து அவரோட லைஃப்ல அவரோட பர்பஸ் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றாரு, அவரோட லைஃப்ல உள்ள பர்பஸ்லாம் நிறைவேறதுக்கு, அவர் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்லாம் போறதுக்கு தேவனோட என்ன பண்றாரு, போராடி முழுவதும் போராடி மேற்கொண்டு என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்றார். ஏன்னா அவரே தேவனே சாட்சி சொல்றான், நீ மனுஷனோடும் என் தேவனோடும் நீ போராடுறியே அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு அவர் சர்டிஃபிகேஷன் பண்றார். ஸோ அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போய். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரோட சேலஞ்ச் என்ன ஆயிடும், அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன ஆயிடும், தேவன் கிட்ட போய் அவருடைய பாதத்துல விழுந்து தேவன் கிட்ட போராடி
ஒரு மனுஷன் வெளியில வரும்போது, அவன் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். நம்மளுடைய பலத்த கொண்டு நம்ம போய் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நெனைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பவுமே எப்படிதான் முடியும்? ஆ மாம்ச பலத்துல ஒரு விஷயத்த நம்ம என்னதான் செய்யணும்னு நெனைச்சாலும், அதனால என்ன ஆகும்? பிரயோஜனம் கிடையாது. யாக்கோபு என்ன பண்ணாரு? அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிளான் அவர் போட்டாரு. முதல்ல ஒரு தண்டு அனுப்புறேன், அடுத்து ஒரு தண்டு அனுப்புறேன். ஏசா வந்து கோபமா இருந்தா முதல் தண்டு அழிஞ்சா, பின்னாடி இருக்கிறதெல்லாம் காக்கப்படும். அந்த மாரி அவருக்கு தெரிஞ்ச பிளான்ஸ் எல்லாம் அவர் போட்டாரு. ஆனாலும் என்ன பண்ணாரு? அத அவர் டிபெண்ட் பண்ணி, இல்ல அவர் என்னோட பிரச்சனைக்கு நான் யார்கிட்ட தான் போணும்? காட் கிட்ட அவருடைய சமூகத்துக்கு தான் போணும். நான் அவருடைய சமூகத்துல என்ன பண்ண போறேன்? போராடி நான் ஜெபிக்க போறேன். முழுவதும் போராடினாரு. எனக்கு என்ன ஆசீர்வதிக்கணும். தேவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். தேவன் எனக்கு பதில் குடுத்தே ஆகணும்னு அவர் என்ன பண்ணாரு? போராடி அந்த ஆசீர்வாதத்த அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ இது வந்து நமக்கு எப்படி? நமக்கு ஒரு நல்ல ஒரு அ எக்ஸாம்பிள். அ யாக்கோப பார்க்கும்போது நாமளும் என்ன பண்ணணும்? நமக்கு வர்ற நம்மளுடைய லைஃப்ல உள்ள சேலஞ்சஸ்க்கு எல்லாத்துக்கும் எதுதான் சொல்யூஷன்? க காட் தான் சொல்யூஷன். நம்ம அவர் சமூகத்துல நம்ம எவ்ளோ போராடி நம்ம பெற்றுக்கொள்றோன்றது தான் முக்கியம். ஆ இது நம்ம பார்க்கும்போது, நம்ம நெறைய வேதத்துல அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். தேவ சமூகத்துல போய் ஆ தேடும்போது, போராடும்போது கிடைக்கிற வெற்றி நம்ம எவ்ளோ பார்க்க முடியும். ஆ எஸ்தர் எஸ்தர் புக்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்தர்ல பாதி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே நெகட்டிவா நடந்துகிட்டு இருக்கும். ஆமானோட கை ஓங்கி இருக்கும். அவன் எல்லா திட்டங்களையும் போட்டு எல்லாரையும் அழிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா, எந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல அது எல்லாமே மா மாறி நடக்க ஆரம்பிக்கும்னா, ஆம் எஸ்தர் என்ன பண்ணுவாங்க? ஆ மொர்தெகாய் கிட்ட ஆ எல்லாரும் 3 நாள் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபிங்க. ஜெபிச்சதுக்கப்புறம் நான் ராஜாவ பார்க்க போறேன். அப்படின்னு எஸ்தர் ராணி என்ன பண்ணுவாங்க? ஆ சொல்லுவாங்க. அப்ப எஸ்தர் ராஜாத்தி என்ன அந்த பிரச்சனைக்கு அவங்க அவங்க எடுத்துக்கொண்ட சொல்யூஷன் என்ன? 3 நாள் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த ஜெபத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த உபவாசத்துக்கு அடுத்து என்ன ஆகும்? காரியம் எல்லாமே மாறுதலா முடிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே இதெல்லாம் தீங்கு செய்யணும்னு நெனைச்சாங்களோ, அது எல்லாமே ஆப்போசிட்டா மாறி நடக்கும். அப்போ நம்ம லைஃப்லயும் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட என்ன மாரியான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நேச்சுரலா சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, நம்ம லைஃப் எப்படிப்பட்ட சேலஞ்சஸ், ப்ராப்ளம் இருந்தாலும், அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, நம்ம தேவ சமூகத்துல போய் நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நம்ம போராடி நம்ம ஜெபிக்கணும். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜெயத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒரே வழி. ஏசப்பா நமக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? சுதந்தரிச்சு வச்சிருக்கிறார். நம்ம அவர் சமூகத்துல நம்ம போய் அவர்கிட்ட நம்ம தேவ சமூகத்துல நம்ம கேட்கும்போது, அவர் என்ன நம்ம நம்ம லைஃப்ல உள்ள எல்லா சேலஞ்சஸ்க்கும், இஷ்யூஸ்க்கும் நம்மளால என்ன கிடைக்க முடியும்? ஒரு சொல்யூஷன நம்ம தேவ சமூகத்திலருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.